சதீஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் காஞ்சிபுரம் இது பெரிய பெரிய கம்பெனில அவங்களுக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன், அதாவது பிஎல்டிசி ஃபேன். இந்த ஃபேனோட வலை, இதோட ரெக்கை எல்லாமே நார்மல் ஃபேனை மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நார்மல் ஃபேன்ல காயில் இருக்கும், ஆனா இந்த காயிலுக்கு பதில் இதுல ஒரு மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்டார் இயங்குறதுக்காக ஒரு பெரிய போர்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டை ஃபுல்லாவே நம்பி தான் இந்த ஃபேனுமே இருக்கு. அந்த போர்டில் ஒரு சின்ன ஷார்ட்டோ ஒரு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஃபேனால இயங்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்றதுனாலுமே இது ஃபுல்லாவே அந்த போர்டை நம்பி தான் இருக்கு. கஸ்டமர் இந்த ஃபேனை எங்ககிட்ட கொடுக்கும் போது ஃபுல் டெட்ல கொடுத்தாங்க, சுத்தமா அசைவே இல்லை அப்படின்னு சொல்லி. நானும் போர்டை கைடி செக் பண்ணி பார்க்கும்போது மேலாப்பா பார்த்தா ஒரு சின்ன ஷார்ட் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதை மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சின்ன ஷார்ட் ரொம்பவே பெரிய ஷார்ட்டா என் கண்ணுக்கு பட்டுச்சு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு பொருள் வெடிச்சு போயிருந்துச்சு. அந்த வெடிச்சு போன பொருள் வெறும் வெடிச்சு போய் அது மட்டும் போகாம எல்லா பக்கம் இந்த ட்ராக்கையுமே ஃபுல்லாவே கட் பண்ணி விட்டு அந்த ட்ராக்குக்கு போகக்கூடிய வோல்டேஜஸ் எல்லாத்தையுமே அதிகம் பண்ணி விட்டு அங்க இருந்த ரெகுலேட்டர் ஐசி எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேனை நம்ம மறுபடியும் உயிரோட வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன எல்லா பொருளுமே நம்ம மாத்தி தான் ஆகணும். மாத்தத்துக்கு முன்னாடியும் வோல்டேஜ் செக் பண்ணி தான் ஆகணும். சரின்னு சொல்லி இந்த வோல்டேஜஸ்க்காக எல்லாத்தையுமே நம்ம பக்காவா மாத்திட்டு அந்த ரெகுலேட்டர் ஐசி எல்லாத்தையுமே கூட மாத்தியாச்சு. மாத்திட்டு இந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட வோல்டேஜஸ் எல்லாமே சரியா இருந்ததுனால ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த ஃபேனுமே ஆன் ஆயிடுச்சு. இந்த ஃபேன் ஆன் ஆச்சுன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எரியும் வித் பசர் சவுண்டோட. ஆல்ட்ரேஷனுக்காக நம்ம சின்ன சின்ன பட்டன்ஸை அழுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்பீடுக்கு மூவ் ஆகும். இதுலேயே ஆசிலேஷன்ஸ்லாம் கூட இருக்கு. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நம்ம வலை ரெக்கை எல்லாத்தையுமே திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். சூப்பராக அந்த ஃபேன் ஒர்க் ஆச்சு. இந்த ஃபேனை நீங்கள் குறைவா இடம் போட்டுற வேணா, இலவசமாக கொடுத்ததுனால இது ஒரு சூப்பரான ஃபேன். யார் வச்சிருந்தாலுமே இந்த ஃபேனை தூக்கி போட்டுறாதீங்க. உங்களுக்கு ரெடி பண்ண ஆள் இல்லைன்னா என்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள் கையில் பத்திரமா சேர்க்கிறோம்.